யூடியூப் நேயர்களுக்கு ஜெய் ஸ்ரீனிவாசன் குருஜி அன்பார்ந்த வணக்கங்கள். உங்கள் அனைவருக்கும் காலை நேர நிகழ்ச்சிக்கு அன்புடன் வருகிறேன். அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சக்ஷுர் நிர்மிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. गुरवे सर्वलोकानां विशजे भवरोगिणां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः. ओम ह्रीं श्री गुरुभ्यो नमः. शिवाय विष्णुरूपाय शिवरूपाय विष्णुवे जय सिद्धिविनायका जय शरवेश्वरा जय श्रीराम. நலமா நேயர்களே, சௌக்கியமா நல்லா இருக்கீங்களா? நீங்க நம்ம பேச போற விஷயம் என்னன்னா 12 ராசிகளுக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கு ராசி பலன் அப்படிங்கிறத பத்தி பேச போறோம். ஸோ உடனே நீங்களாம் ஜெய் ஸ்ரீனிவாசன் டிவி யூடியூப் சேனல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம எல்லா பதிவுகளையும் லைக் பண்ணுங்கள், எல்லா பதிவுகளையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லா பதிவும் உங்களுக்கு தோணக்கூடிய ஒரு நல்ல கமெண்ட் போடுங்கன்னு சொல்லிட்டு பதிவுக்குள்ளே போகலாமா? வாங்க. ரிஷப ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதம் 2024 எப்படி இப்போ ராசி பலன் பார்ப்போமா? 1/9/2024, 10/9/2024, 19/9/2024, 28/9/2024 இந்த 4 ராசி கட்டத்தையும் பார்க்கும்போது ஜாக்பாட்னு சொல்லலாம். 90% ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அருமையான மாதமாக இருக்கும். லாட்ரி அடிக்கக்கூடிய மாதம். லாட்ரி அடிக்கக்கூடியதுன்னா ப்ளஸ் லாட்ரி சொல்கிறேன். சில பேர்லாம் கிண்டலுக்கும் லாட்ரி சொல்லுவாங்க, மைனஸ் தான். 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறது ஏகதசாஸ்தானம், கோட்டி தோஷ நிவாரணம், ரிப்பீட்டட் டைலாக், புரோக்கன் டைலாக் எல்லா ஜோதிடரும் சொல்கிறது தான். அது உண்மையும் கூட. அதனால ஏகதசாஸ்தானம், கோட்டி தோஷ நிவாரணம். ராகுன்றது பிடகை எடுத்திருக்கக்கூடிய பாம் மாதிரி. ஸோ அதனால அது லாட்ரியோ ஒரு இதோ எது வேணாலும் விழலாம். அதனால ஒரு பர்சன்டேஜை வைங்க. அதுக்காக கிளப்ல உட்காந்துறது, ரேஸ் கோர்ஸ்ல உட்காருறது, லாட்ரி கடையில உட்காரது கிடையாது. லாட்ரி பணம் வரும், லாட்ரி அடிக்கும். ஸோ அதனால ஒரு ப்ரைஸ் விழும். அதனால ஒரு சிட் ஏதோ போட்டிருக்கீங்கன்னா அது விழலாம். ஏன்னா ஒரு டிப் சிட் இருக்கும், லக்கி டிப்னு சொல்லுவாங்க. 20 பேர் போட்டிருப்பாங்க, 8 மாசமா விழுந்திருக்காது உங்களுக்கு. 8 மாசமா வேற யாரோ எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாசம் டக்குன்னு உங்க பேர் வரலாம். அதனால அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அது ஒன்று போதும் 90% நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு. அதுக்கு அடுத்தது ஒரு 10 நாள் வரைக்கும் மட்டும்தான் சுக்கிரன் கொஞ்சம் நீச்சமான ஸ்திதியில கன்னியா ராசிலையும் 2-5 கூடிய புதன் கர்கட ராசியில சந்திரனோடவும் இருக்கிறது. 10 நாளைக்கு கிடைச்சது. அதுவும் ரொம்ப அருமையான சொந்த வீட்டுக்கு சுக்கிரன் வந்துருவாரு. ஸோ அதெல்லாம் நல்லா இருக்கும். பையிங் செல்லிங் மட்டும் ஒரு 10 நாள், ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி நிலத்தை வாங்குறவங்க, ஹை இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் ஒரு 10 நாளைக்கு முன்னுக்கு போட்டால் போதும். ராசியில குருவும் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. 10ஆம் இடத்துல சனியும் பிரச்சனை இல்லை. ஸோ 90% நல்லா இருக்கிறதுனால மணி சர்க்குலேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். ஆல் கேட்டகரி பீப்புள், அதுலேயும் இந்த சினிமா, நடிகை, கேமரா, நடிகர்கள், நடிகர் எல்லாருக்குமே நல்ல நல்ல ரெமுனரேஷன், நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். ஸோ கலைத்துறையில் இருக்கிறவங்க, ஃபினான்ஷியலில் இருக்கிறவங்க, டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், அயல் நாட்டில் சில வேலை பார்க்கணும், விசா இதுக்காக எதிர்பார்க்குறவங்க, பர்மிட் எதிர்பார்க்குறவங்களுக்குலாம் நல்ல அருமையான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். இதில் பிரச்சனை ஒரு 10% என்ன சொல்லலாம்னா, ரிஷபராசிக்காரில் பருமனானவங்க அதிக பேர். அதில் ஆண் பெண் 2 பேருமே அப்படி இருப்பாங்க. அதில் பெண்களுக்கு கொஞ்சம் அதிக பாதிப்பு, ஆண்களுக்கு கொஞ்சம் குறைஞ்ச பாதிப்பு இருக்கும். அதுவும் இன்ஃபெக்ஷன்ஸ், ஆஸ்துமா, இந்த மாதிரி அலர்ஜி பிராங்கடிஸ் இருக்கிறவங்க, இந்த மூச்சு திணறல்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பிரச்சனை யாராவது சிம்டம்ஸ் இருந்ததுன்னா அது கொஞ்சம் பெருசாகிற வாய்ப்புகள் இருக்கும். ஃபுட் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். ட்ராவல் அதிகமாக இருக்கும், லாபமும் அதே மாதிரி இருக்கும். ட்ராவல் அதிகமாக இருக்கிறதுனால ஃபுட் அண்ட் ஸ்லீப், ஸோ ஃபுட் அண்ட் ஸ்லீப், எனர்ஜி அது கரெக்ட் டைம் கிடைக்கலன்னு இந்த பிரச்சனை வரலாம். நல்ல லாபங்கள் எல்லாம் வரக்கூடிய நல்ல மாசமா, லாட்ரி அடிக்கக்கூடிய மாசமா, லாபங்கள் வரக்கூடிய மாசமா, ப்ராஃபிட் வரக்கூடிய மாசத்துல போய் இந்த சின்ன சின்ன ஹெல்த் ரிலேட்டட் பிரச்சனை, அதே மாதிரி குழந்தை செல்வங்களை வெளியில ஊர்ல உங்க கூடவே படிக்கிற குழந்தை செல்வங்கள் இருந்தால் நோ ப்ராப்ளம், அப்சர்வேஷன் இருக்கும். டெய்லி வேற டிஸ்ட்ரிக்ட்ல படிக்கிறாங்க, வேற நாட்டில் படிக்கிறாங்க, வேற ஸ்டேட்ல படிக்க வச்சுட்டு இருக்கீங்கன்னா ஏதோ குழந்தைங்க பிரச்சனை பண்ணி உங்களுக்கு ஒரு ஃபோனு கால் அங்கிலிருந்து அதனால கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால் குழந்தை செல்வங்களோட கொஞ்சம் நல்லா பேசிகிட்டு இருங்க. நமக்கு ஒரு நல்ல செய்கை இருக்கு இல்லையா இங்கிலீஷில், ஸ்பெண்டிங் மோர் மணி ஆன் சில்ட்ரன்ஸை விட ஸ்பெண்டிங் மோர் டைம் ஆன் சில்ட்ரன்ஸ் இஸ் வெரி குட். அதை செய்கிறது நல்லது. ஸோ ஆல்மோஸ்ட் ரிஷபராசிக்காரர்கள் 90% ரொம்ப அருமையான மாதம், ஜாக்பாட் மாதம்னு சொன்னால் மிகையாகாது. ஸோ எல்லாம் வல்ல சித்தி விநாயக சர்வேஸ்வர சாமி உங்கள் அனைவருக்கும் ஆயுர ஆரோக்கிய அஷ்டேஸ்வரத்தை அனுகிரகம் செய்யணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு மறுபடியும் புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயா ஸ்ரீனிவாசன் குருஜி. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே ஜனா சுகினோ பவந்து, வசுதைவ குடும்பம்.